கலெக்டர் சிவகாமி தலைமையில் பட்டா வழங்குற விழா. அன்பு, அடக்கம், அமைதி, பொறுமை, புன்முறுவல் முகத்தோட விழா மேடையில் தலைவியா சிவகாமி கலெக்டர். கீழே சந்தோஷமாக உட்காந்துருக்கிற பழங்குடிய மக்களை பார்த்து கலெக்டர் சிவகாமிக்குள்ள ஒரு பூரிப்பு. கலெக்டர் சிவகாமி மாதிரியே விழாவும் சின்னதாக சிம்பிளாக இருக்கணும்னு சொன்னதையும் மீறி விழா பெருசாக நடக்கணும்னு முதலமைச்சரோட ஆர்டர். ஏன்னா 15 வருஷமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை ஜில்லா கலெக்டர் தீர்த்திருந்ததுனால முதல்வரோட ஆர்டர் படி விழா பெருசாகவே நடந்தது. அதுவும் வீட்டுமன பட்டாவை உங்கள் கையால் தான் வாங்குவோம், எந்த அரசியல்வாதி கையிலையும் வாங்க மாட்டோம்னு பழங்குடி மக்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. சிவகாமி கலெக்டர் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு மாற்றலாகி போய் முதல் நாள் ஆஃபீஸ் முன்னாடி பெரிய போராட்டம் ஒன்று நடக்கும். கையில் போராட்டத்துக்குரிய பேனர்கள் வச்சு கூச்சல் விட்டாங்க. கலெக்டர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அசிஸ்டன்ட் ஓடி வந்து, வேணாம் மேடம் வேண்டாம், அவங்க ரொம்ப போராட்டம் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் எதையாவது பொருட்களை தூக்கி வீசுவாங்க, நீ கேட்க வேண்டாம், வந்து அவசரமாக தடுத்தார். மீறி சிவகாமி கலெக்டர் விசாரிக்கும் போது அவங்க கையில் இருந்து 1965 உள்ள ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க. இங்கே ஒரு அணை கட்டுறாங்க, நாங்கள் அங்கே இருந்து எங்களையெல்லாம் காலி பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டு மன பட்டா ஒவ்வொருத்தருக்கும் தர்றோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எங்களை காலி செஞ்சாங்க. ஆனால் காலி பண்ணி 15 வருஷம் ஆகுது. நாங்களும் போராடி எங்கள் இனத்துலையும் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த கலெக்டரும் எந்த அரசியல்வாதியும் எங்களை ஏறெடுத்து பார்க்கல அப்படின்னு அவங்க ஒரு மனுவை முன் வைக்கிறாங்க. சிவகாமி கலெக்டரோட பார்வை அந்த லெட்டரில் போகுது. ஆனால் 1965 எழுதப்பட்ட லெட்டர்னால அதில் பாதி எழுத்துக்கள் மறைஞ்சே போயிட்டு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன், நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட்டு வாங்க, உறுதிமொழி கிடைக்கவும் இது வரைக்கும் யாரும் எங்களை கூப்பிட்டு இப்படி பேசுனது கிடையாது, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னு கூட்டம் கலைஞ்சு போனது கூட ஏடிஎம் சொல்கிறாரு. நீங்கள் விட்டுருங்க மேடம், இது பல கலெக்டரால் கைவிடப்பட்ட கேஸு, நீங்கள் எடுக்காதீங்க, இவங்களாம் ஒரு முரட்டுவாசிக, இவங்களால தான் டேம் கட்டுறதே தள்ளி போயிருக்கு. 9 வருஷம் ஆகுது இவங்க போராட்டம் பண்ணி கட்டி முடிக்கிறதுக்கு. 9 வருஷம் ஆகிட்டு, அதனால் இவங்க பிரச்சனையை கையில் எடுக்காதீங்க. கலெக்டர் சிவகாமி மேற்கொண்டு பேச விடலை. அந்த ஆவணங்களை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் நிதானமாக போய் வீட்டில் படித்து பார்க்குறேன். எதுவும் இல்லாமல் அவங்க 15 வருஷம் போராட மாட்டாங்க. அடித்து பேசி அந்த நம்பிக்கை வீண் போகலை. வீட்டில் வச்சு நுணுக்கமாக ஒவ்வொரு வரிகளாக விட்டு பார்க்குறதுல ஃபைலில் 4 பக்கம் மிஸ்ஸிங். அரசியல் தந்திரங்களை அறிஞ்ச கலெக்டர் சிவகாமி யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. நேராக ஆஜரானது முதலமைச்சர் கோட்டையில். முதலமைச்சருக்கு பெருமிதம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்குது. எந்த கலெக்டராலையும் தீர்த்து வைக்க முடியாத இந்த பிரச்சனையை அதர் ஸ்டேட்லேருந்து வந்த நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், இந்த பிரச்சனையை முடித்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்போம். முதல்வர் சொல்லவும் கலெக்டர் சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்கலை. சார், ஒரு 3 கோடி ரூபா கொடுங்க, நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்களுக்குள்ள ஏற்பாடுகளை செய்து கொடுக்குறேன். முதல்வரோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கவும் சிவகாமி கலெக்டருக்கு சந்தோஷம். அதை ஆதிவாசிகளோட பகிர்ந்துக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்த சொல்லுங்கள், அந்த இடத்துல நான் எல்லாருக்குமே வீடு கட்டி தர்றேன் அப்படின்னு சிவகாமி கலெக்டர் சொல்லவும் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு நீங்களே எங்களுக்கு ஒரு இடம் பார்த்து தந்துடுங்கன்னு மக்கள் கோரிக்கை வைக்கவும் அதிகாரிகள் கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு மக்களுக்காக ஒரு இடம் வேணும்னு சொன்னப்போ அந்த மக்களுக்குன்னு சொன்னப்போ யாருமே இடம் கொடுக்கல. சிவகாமி கலெக்டருக்குள்ள ஒரு யோசனை, ஏன் நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னப்போ எஸ்டேட்டோட ஒரு பகுதி அவங்களுக்கு விலைக்கு வருது. அதை வாங்கி அவங்கள கொண்டு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ பசுமையான இடத்துல எங்களுக்கு வீடு, ஆனந்த கண்ணீரால் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. இதோ பட்டா வழங்கும் விழா. சிவகாமி கலெக்டரோட புகழை ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் கீழே இருக்கிற அவங்களோட மாமியார் ஏன் மருமகதான் சொல்லி பெருமைப்படுறத சிவகாமியோட கண்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அத்தையை பார்த்து ஒரு சின்ன அழகான புன்முறுவல். அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு பட்டுச்சேலை தளதளக்க மல்லிகைப்பூ மணக்க வீட்டுக்குள்ள நெஞ்ச மருமகளை கண்ணீர் தரும்பு வச்சிருந்த அத்தை, கண்டு காணாமலும் தன்னை மட்டும் சமாதானப்படுத்தின கணவன் அதையே சாதகமாக எடுத்துக்கிட்டு பசி பட்டினியில வாட்டிய அத்தை. இன்னைக்கு அவங்க உறவுலேயே வந்த பெண் போலீஸு அத்தையை மிரட்டினது இன்னும் சிவகாமி கலெக்டர் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. கண்ணம் படுத்துரும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்க்குறதுன்றது ஈஸியா? அன்பையும் அரவணைப்பையும் கொட்டி வளர்த்து நோய்க்கும் பேய்க்கும் கூடவே கடந்து ஒவ்வொரு பருவத்தையும் உத்து பார்த்து கவனிச்சு பராமரிச்சு கழுகு நாய்களோட பார்வையிலிருந்து பாதுகாத்து ஓடி உழைச்சி நகை சேர்த்து கண்ணோட மணியே தூக்கி தர்ற மாதிரி கல்யாணம் கட்டி கொடுத்தா அவ வாழ்க்கையிலே கேட்டறியாத வார்த்தைகள்லாம் பேசி வதம் பண்ணி கொடுமைப்படுத்துவீங்களா? அவளுக்குள்ள என்ன விருட்சம் இருக்குன்னு கொண்டு வரன்னு பாக்குறியா? சிவகாமி மனசுக்குள்ள இருந்த கலெக்டர் ஆசை வெளிவந்து நிறைவேறின காலம் அது. இப்பவும் அந்த பெண் சிங்கையர் மனசுல ஏற்படுத்தின தாக்கம் முதல்ல கலெக்டர் ஆனப்போ கல்யாணமாகி கொடுமைப்படுத்தப்படுற பெண்கள் அணுகவும்ன்ற அறிவிப்பு பலகைதான். இந்த நலத்திட்டங்களால எத்தனையோ டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர், கலெக்டர்ஸ்ன்னு உருவாகிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே சிவகாமி கலெக்டர் தவறாம சொல்ற பாடம், எவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சாலும் நீங்க உறவுகளை வெறுக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வாழ்ந்த காலம், அவங்க முன்னோர்கள் அவங்க மனசுல ஏற்படுத்தின தாக்கம், அவங்க வளர்ந்த சூழ்நிலை, மனசெல்லாம் பயம்,
அதனால அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதை வச்சு நம்ம யாரையும் வெறுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பெண் தான் பல வேடங்களை அணிகிறா. தாயா, மகளா, மனைவியா, இல்லத்தரசியா, சகோதரியா, ஒரு நல்ல தோழியா. பெண்கள் காலத்துக்கு ஏற்ப ஏற்கிற வேடங்கள் தான் எத்தனை. உடலுறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் தான் எப்பவுமே சிறப்பானவ. சாதனை பண்ண பெண்களோட பக்கங்களை புரட்டி பாருங்க, நிறைய வேதனைகள் அதுல இருக்கும். அவங்க வேதனைகள் கூட சாதனையா மாத்தி காட்டினாங்க. அந்த வேதனைகள் தான் அவங்கள சாதனை பண்ண தூண்டிச்சு. அதனால வேதனைகளை தகர்த்து சாதனை படைக்க பலமான மனமும் உறுதியான நல்ல எண்ணமும் கொண்டிருக்கும். வேதனைகளை சாதனைகளா மாற்றி பரிசா கொடுப்போம்னு எப்பவுமே சொல்ற சிவகாமி கலெக்டர் குழந்தை மாதிரி சொல்லி சொல்லி பூரிக்கிற அத்தையை பார்த்து சின்ன புன்முறுவல் பூத்தா. அதுல பலாயிரம் கோடி நன்றிகள் கொட்டி வழிந்தது.